ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பாய் அஃபிஷியல். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டுருந்தேன். அதை எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு சர்வீஸே எவ்வளோ செலவு வச்சுன்னு நான் அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்களும் இந்தமாரி R15 எடுத்திங்கன்னா உஷாராக இருங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ தீட்டுறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய பில் ஃபோட்டோலாம் கடைசியில் போடுறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். எப்படியோ நம்ம வந்து ரீச் ஆயாச்சு யமகா ஷோரூமுக்கு. நம்ம வண்டியை போய் எடுக்கலாம். எனக்கு 3 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. வெயிட் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்க சொன்னாங்க. நான் தான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். 11 மணிக்கு விட்டுருந்தேன். 3 மணிக்கெலாம் போயிட்டு கரெக்டாக எடுத்துடலாம். எவ்வளோ வெயில் ஆச்சாலும் போயிடலான்னு கரெக்டாக போய் என்ட்ரி கொடுத்துட்டேன். அங்கே போனால் தான் தெரியுது, வண்டி கூட துடைக்காமல் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ஆயில் இதெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. பிரேக் ஆயில் இது எல்லாமே மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு ரெடியாக தான் இருந்துச்சு. துவைச்சி கொடுக்க சொன்னேன். அப்புறம் அவங்க பாலிஷ்லாம் போட்டு வச்சு கொடுத்தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன். அது கூட கொடுத்துட்டாங்க வண்டியை. ஓகேன்னு வண்டி எடுத்துன்னு உடனே கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வாட்டர் ட்ராப் மொத்தம் ஒன்று கூட துடைக்கல, ஒழுங்காகவே துடைக்கல. எனக்கு அதனால தான் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. வண்டியோட பேக் சைட்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாகுது பாலிஷ் போட்டு. அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் அந்த டஸ்ட்டெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த வைசர்லாம் இந்த வாட்டர் ட்ராப் பாருங்கள், நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. அது போகவே மாட்டேங்குது. சரி நானே துவைச்சிக்கலான்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பிறகு சரி நானே உட்காந்து துவைச்சிட்டேன். எப்படியோ பரவாயில்ல. இந்த பிரேக் ஐலாண்ட்லாம் பாருங்கள் சுத்தமாக துடைக்கவே இல்லை. வெளியே மட்டும் பாலிஷ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் உள்ள சர்வீஸ்லாம் ஒழுங்காக தான் பார்த்தாங்க. நான் அவங்களையும் தப்பு சொல்லலை. அங்கே துடைக்கிறதுக்கு ஒரு பையன் தான் பாலிஷ்லாம் போட்டான், ஒழுங்காக போட்டான். ஆனால் வெளியே மட்டும் போட்டான். அந்த வயசெல்லாம் ஒழுங்காக போடல. சரி பரவாயில்ல கொடுத்துருங்க ப்ரோன்ட்டு நான் வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு. இன்ஜின் ஆயிலு, அப்புறம் அந்த பிரேக் ஆயிலு, கூலண்ட் ஆயில் இதெல்லாம் மட்டும்தான் மாற்றினாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ் ஃப்ரீ. அது லேபர் சார்ஜ் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ. நீங்கள் ஏமாந்துறீங்க. ஃபஸ்ட்டு லேபர் சார்ஜ் மட்டும்தான் ஃப்ரீ. நான் எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக எனக்கு டோட்டலாக ஆனது வந்து 1474 ரூபாய் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் ஒரு 600 700 தான் ஆகுன்ட்டு. எனக்கு ஜிஎஸ்டி மட்டுமே 150 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி மட்டுமே எனக்கு டோட்டலாக ஆனதே 1200 தான் சர்வீஸ் போக. எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி. இன்ஜின் ஆயிலுக்கெலாம் எவ்வளோ ஜிஎஸ்டினா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் பாருங்கண்ணா. இதில் காட்ட 40 ரூபா 50 ரூபா ஜிஎஸ்டி போட்டுக்கிறாங்க. அதோட எக்ஸ்ட்ரா அதோட எல்லாத்துக்கும் கொஞ்சம் 7 ரூபா 6 ரூபா 27 ரூபா இதெல்லாம் ஜிஎஸ்டி போட்டேன். நான் உங்களுக்கு பில்லு இந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இதில் அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு. அதேமாதிரி இந்த புக்குலேயும் போட்டாங்க இதோட எப்போ சர்வீஸு. இதோட எனக்கு 2025 15 தான் சர்வீஸே. அதை விட்டால் திருப்பியும் அடுத்த 15 5ஆம் மாதம் 25 4 சர்வீஸ்க்கான டேட்டும் போட்டு கொடுத்துறாங்க. இது மட்டுமே லேபர் சார்ஜ் மட்டும்தான் இல்லை. 900 ரூபா இல்லை 1000 ரூபா ஃப்ரீ லேபர் சார்ஜ். அதை விட்டு நம்ம மாற்றுற பொருளுக்கு எல்லாமே நம்ம சார்ஜ் கொடுத்து தான் ஆகணும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டுமே 1474 ரூபா வந்துச்சு லேபர் சார்ஜ் இல்லாமல். லேபர் சார்ஜோடு வந்துச்சுன்னா எனக்கு 2500 ரூபா ஆகிட்ருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் விலாக்லாம் போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் டாடா, see you.